வணக்கம். இன்று மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பைசன் என்ற திரைப்படத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த படத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரி மற்றும் லால், அமீர், பசுபதி மற்றும் எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படமானது 93, 94 நடைபெற்ற ஒரு சாதிய மோதல் பற்றிய படம்தான். ஆனால் அதை அவ்வளவாக காட்டாமல் கபடி விளையாட்டை தான் அதிகமாக காட்டியிருக்கிறார்கள். பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேஷ் பண்ணையார் இவர்களின் அன்றைய மோதலை பற்றி தான் படம் எடுத்திருக்கிறார்கள். அமீர் மற்றும் லால் இருவரும் எதிரெதிர் துருவங்களாக அவர்களுடைய இருவருடைய தனிப்பட்ட பகையை இரண்டு சமுதாயத்துடைய மோதல்களாக இந்த படத்தில் காட்டியிருப்பார்கள். ஆனால் லாலையும் நல்லவராக காட்டியிருப்பார், அமீரையும் நல்லவராக காட்டியிருப்பார்கள். அந்த கபடி விளையாடும் பொழுது துருவ் விக்ரமை பார்த்து, இந்த பையன் நல்லா விளையாடுறானே யார் அப்படின்னு கேட்கும்போது, கூட இருக்கிறவன் சொல்லுவான், இது மாதிரி ஐயா அவர் நம்ம ஜாதிக்காரில் அப்படின்னு சொல்லுவான். அப்படி உன்கிட்ட அதை கேட்டேன், நான் ஏன் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன், யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது மாதிரி நிறையா ஸ்கோர் பண்ணியிருப்பார். 4 ஸ்கோர் பண்ணியிருப்பார். அப்படி அமீரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வேறு சாதியாக இருந்தாலும் லால் தன்னுடைய டீமில் துருவ் விக்ரம வச்சுருப்பார். அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரியும் இவங்களும் துருவ் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் ஒரு துயரகரமான சம்பவம் என்னன்னா, ஹீரோவோட ஹீரோயினுக்கு வயசு அதிகமாக அக்காவோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாரா, என்ன கொடுமை சரவணன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறமேட்டு அனுப்பமா அவங்க அப்பா ஒரே சாதிக்காரங்க தான், 2 பேருமே ஒரே சாதிக்காரங்க, ஒரே சொந்தக்காரங்க தான். ஆனால் பொண்ணு தரமாட்டேன்னு வீம்புக்கு நிற்பா. அப்படி ஏன்னா அவங்க அப்பா சாமி ஆடுறாரு, அந்த இது நமக்கு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு இது, அதனால் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பொண்ணு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்படி அப்புறமேட்டு அமீர் சொல்லுவேன், அப்படி என்ன இது பண்ணுற பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன். அப்படி அப்புறமேட்டு படம் ஆரம்பிக்கும் போதே ஜப்பானில் தான் ஆரம்பிக்குது. இந்தியா பாகிஸ்தான் கபடி மேட்ச்சில் ஃபஸ்ட்டில் அவரை விளையாட விட மாட்டான். அப்படி ஹீரோ விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா அவர் பட்டியல் சமுதாயம் அப்படின்ற மாதிரி விளையாட விட மாட்டாங்க. அப்புறம் அந்த மேட்ச்சு ட்ராவில் முடிஞ்சிடும். அப்புறமேட்டு இது அப்படியே இந்த 2 சேனலையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த கபடின்ற ஒரு சேனலு ப்ளஸ் இந்த வெங்கடேஷ் பண்ணையார், பசுபதி பாண்டி, இந்த 2 விஷயந்தான் படமே. இது 2 எப்படி இந்த சாதி மோதலால் இந்த பையனுடைய கபடி வீரரோட இது எப்படி இதாகுது, பாதிக்குதுன்றது தான் இது பண்ணியிருப்பாங்க. படம் அதாவது இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படங்களுக்கு இந்த படங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின், ஃபஹத் ஃபாசில்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சமுதாயத்தை மட்டும் அவங்க சமுதாயத்தை அதிகமாக காமிச்சு மற்ற சமுதாயத்தை கம்மியாக காமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படி பண்ணலை. 2 பேர்த்தையுமே நல்லவங்களாக தான் காமிச்சிருப்பாங்க. அமீரையும் நல்லவங்களாக தான் காமிச்சிருப்பாங்க, லாலையும் நல்லவங்களாக தான் காமிச்சிருப்பாங்க.
2 பேருமே வந்து ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. அது மாரி இந்த படம் வந்து பரவால்ல. மத்த படங்க இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் எடுத்த படங்களுக்கும், இந்த படங்களுக்கும் நெறையாவே வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா, "நாதஸ் திருந்திட்டானா?" அப்படின்னு கேட்பாங்க. "யார்றா சொன்னா? நாதஸே சொன்னான்." அப்படின்ற மாரி மாரி செல்வராஜ் திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு அவரே வந்து படங்கள்ல காமிக்கிறாரு. பார்ப்போம் வருங்காலங்கள்ல எப்படி படம் எடுக்குறாருன்னு பார்ப்போம். இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்கலாமான்னு கேட்டா முடியாது. படம் நல்லாயிருக்கு. பட் என்ன ஒரு ட்ராபேக்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாவே போகுது. ரொம்ப வந்து ஸ்லோவா போகுது. அ சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி சொல்றது? ஜவ்வு மாரி இழுக்குறாங்க. அதுதான். மத்தபடி படம் வந்து ஓகே. ஒரே ஒரு முறை பார்க்கலாம். அதான் சிட்டி சைடுல இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளவா பிடிக்காது. கிராமத்து சைடுல இருக்கவங்களுக்கு, அதாவது தென் மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இது மேக்ஸிமம் தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கங்கள்ல நடக்கிற ஒரு கதைன்றனால, அவங்களுக்கு அந்த இது தெரியும். அந்த வலிகள் என்னன்றது அவங்களுக்கு புரியும். நெறைய குறியீடுகள் இருக்கு இந்த படத்துல. அ தினத்தந்தியுடைய ஓனரு ஆதித்யனா ஆதித்ய ஆதித்யநாத காமிச்சிருப்பாங்க. வ.உ.சி.ய காமிச்சிருப்பாங்க. அப்புறமேட்டு அண்ணாவ காமிச்சிருப்பாங்க. கருணாநிதிய காமிச்சிருப்பாங்க. அ அப்புறமேட்டு இமானுவேல் சேகரன காமிச்சிருப்பாங்க. அம்பேத்கர் நெறைய இடத்துல வராரு. அது மாரி நெறைய தலைவர்கள காமிச்சிருக்காங்க. பரவால்ல. பாரபட்சம் இல்லாம அனைத்து தலைவர்களையும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா தேவர காமிக்கல படத்துல. அது ஒரு ட்ராபேக்கு. மத்தபடி ஓகே. படம் நல்லா இருக்கு. ஒரு முறை பார்க்கலாம்.